ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் மாம்ஸ் டிசைனர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 38 இன்ச் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்து கொடுத்த லைனிங் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவையெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை பார்த்து நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ப்ளவுஸு. இப்போ வந்து லைனிங் பீஸில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மடிப்பு பாகம் எப்போவுமே மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரியும் வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்து கீழ்ப்பக்கம் வந்து ஒரு லைன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு இல்லாட்டி 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து லைன்ஸ் பண்ணிக்கலாம். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், லைன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு உயரம் வந்து குறிச்சிக்கலாம். அதுக்கடுத்து சுற்றளவு வந்து மார்க் பண்ணலாம். சுற்றளவு வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து சுற்றளவு அதே அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே உயரத்தை வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ லைன்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுமா, அதுக்காக லைன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸோட உயரத்தை குறித்ததுக்கப்புறம் 38 இன்ச் ப்ளவுஸ்க்கு வந்து நெக்கு வந்து 3 இன்ச்சு, ஷோல்டரும் வந்து 3 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு இல்லை 5.25 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த அளவு எந்த அளவுக்கு வருதோ அதே அளவு வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம ஆம்கோல் வந்து ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கும் பாருங்கள், அந்த இடத்துக்கு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்துக்கும் வந்து லைன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே 3 இன்ச் வச்சு நான் கீழேயும் 3 இன்ச் வச்சு நம்ம லைன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற நெக்கு வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லைன்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு வந்து நம்ம லைன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் வந்து கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து சென்டரில் வந்து 1.25 இன்ச்சு வச்சுட்டு லென்த்துலேருந்து பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கேவ் வர்ற மாதிரி கேவ் வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச நெக்கையும் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் ப்ளவுஸில் வந்து நெக்கு வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸில் நெக்கு வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு கட் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஸ்லீவுக்காக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே டபுளாக ஃபோல்டாக இருக்கிறத மறுபடியும் டபுளாக ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ வந்து 4 லேயர் இருக்கிற மாதிரி வந்து மடித்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம லைன்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஸ்லீவ் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவோட சுற்றளவு வந்து நம்ம பேக் நெக்லேருந்து எடுக்கணும். ஆம்கோல் சீட் இருக்கிற அளவு எடுத்து இல்லை மார்க் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸ் வந்து நெட்டாக போட்டோன்னா ரொம்ப லைஃப் வந்து லாங்காக வரும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் நெட் ஒர்க்லேயே போட்டுட்டு ஸ்லீவில் வந்து அந்த ஓரத்துலேயும் மட்டும் வந்து கொஞ்சமாக வந்து கிளாத் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா அதே சுற்றளவு வந்து மறுபடியும் குறிச்சிட்டு ஹைட்லேருந்து பாதி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைன்ஸ் பண்ணிக்கிறேன். லைன்ஸ் பண்ணிவிட்டு கீழ் சுற்றளவையும் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஸ்லீவில் வந்து மார்க் பண்ணுறேன். நம்மளுக்கு எவ்வளோ வருது அதையே கீழ் சுற்றளவையும் அந்த இடத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து பாதி இது நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற பாதி
அந்த சென்டரை மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, அதிலிருந்து அதில் பாதி அது மாதிரி மார்க் பண்ணி ஒரு கேர்வ் வந்து சென்டர் டாட் ஒரு 1/2 இன்ச் சென்டர் டாட்லேருந்து 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு கேர்வ் வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில் வந்து எஸ் மாதிரி, இந்த எஸ் மாதிரி வந்து வர்றது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர்ற மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வர்றக்காக கட் பண்ணி எடுக்கிறோம். அந்த கொஞ்சமாக வந்து நம்ம பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 கிளாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் டபுளாக போட்டு கட் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் கட் பண்ணிவிட்டு டபுளாக போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து எஸ் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸ் இப்போ வந்து இது மாதிரி ஒரு சைடு வந்து கர்வ் மாதிரி இருக்குது, ஒரு சைடு வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பீஸ் இருக்குது. இது கிராஸாக போட்டு கட் பண்ணுறதுனால நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கிராஸாக போட்டு நம்ம ஃப்ரண்ட் வந்து கிராஸாக போட்டு கட் பண்ணணும். அதனால பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வச்சு நம்ம போட்டோன்னா ஃபுல் கிராஸ் வருங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து கிளாத்தை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சுற்றி வர வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் அப்படியே போட்டுட்டு மார்க் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி தாங்க ஃப்ரண்ட் கட் பண்ணுறதும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்ச்சு போட்டிருப்போம் பாருங்கள், அங்கே மார்க் பண்ணி அங்கேயும் வந்து ஒரு லைன்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே நான் மார்க் பண்ணி காமிச்ச இடத்துல வந்து உள் வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து லைன்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைன்ஸ்க்கு அந்த சைடு விட்டு கேர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து நீட்டாக வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊக்கு சைடு இருக்கிற அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸில் ஊக்கு சைட்லேருந்து இந்த பட்டி வரைக்கும் இருக்கிற அளவு வந்து அங்கேருந்து அவங்க மார்க் பண்ணிக்கலாம். 4.25 வருது இந்த ப்ளவுஸில். அதுக்கடுத்து சென்டர் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேக் இன்ச் எவ்வளோ வச்சோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணிக்கலாம். 15 வச்சு வந்து 14.5 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இல்லாட்டி ப்ளவுஸ் வந்து இது மாதிரி போட்டு அங்கே அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆம்கோல் சைடோட அளவு வந்து அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதை மார்க் பண்ணியிருக்கிற இடத்த விட்டு ஒரு இன்ச் 1.5 இன்ச் வந்து கீழே வந்து இந்த கீழே தள்ளி வந்து நம்ம லைன்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா விட்டம் பாருங்கள், அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கிறத விட கீழே ஒரு இன்ச் 1.5 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நம்ம இப்போ எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஊக் சைடு எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஊக் சைடு எடுத்துகிட்டு சென்டர் டாட் இருக்கும் பாருங்கள், அதிலிருந்து
ஃபஸ்ட் டாட்டோட முனை வரைக்கும் நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு வச்சு மார்க் பண்ணலாம், இல்லாட்டி அதோட அளவை எடுத்து வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை இப்படி மடிச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நல்லா ஃபிங்கர் வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து சென்டர் பாயிண்ட் உள்ளே குறித்து பார்த்திங்களா, அதே அளவு 15 இருந்துன்னா 14.5 ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரோட அளவையும் வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சுட்டு மார்க் பண்ணலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். எல்லா பக்கம் ஒரே மாதிரி கரெக்டாக வந்து நேராக வருதுன்னு பார்த்துட்டு இப்போ மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணலாம். 14.5 வந்தது. இப்போ அதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பாருங்கள், இதில் பாருங்கள் நம்ம ஆம்கோல் சைடு ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல வச்சு கீழே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதே இடம் அங்கே வச்சுட்டு கரெக்டாக லைன்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா விட்ட கிளாத்தெல்லாம் போயிடும். கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் பண்ணி பாருங்கள், நான் மேலே வச்சு மார்க் பண்ண இடத்துல தான் வச்சு லைன்ஸ் பண்ணுறேன். லைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோமில்லங்க, அந்த பீஸை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச்சஸ் வந்து குறிப்பாங்க. ஒரு சில இதில் வந்து 1.25 இன்ச் வந்து குறிப்பாங்க. இப்போ வந்து நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் வந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணிக்கிற இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் இருக்கிற அளவை ஆம்கோல் சைடு மார்க் பண்ணியிருக்கும் பாருங்கள், அதை எந்த சைடு குறிச்சிட்டு அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணால் கரெக்டாக வந்து வரும். அதுக்காக லைன்ஸ் பண்ணி நான் அந்த இடத்துக்கு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து சென்டர் டாட் குறிக்கிறதுக்காக. அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி போட்டு இந்த கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக கிளாத்து, அதை வந்து இதையும் வந்து தேவையில்லை, நம்ம கட் பண்ணதுக்கு இந்த சைடு இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து டாட் மட்டும் மார்க் பண்ணணும். டாட் மார்க் பண்ணுறதுக்கு சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து ப்ளவுஸோட டாட்டோட ஹைட் வந்து எவ்வளோங்கிறது ப்ளவுஸில் பார்த்துட்டு அதே அளவுக்கு வந்து வைக்கலாம், இல்லாட்டி 2.5 இல்லாட்டி 3 இன்ச் வந்து வைக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனா 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்தளவுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஒன்றரை இன்ச்சு 1.25 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு ஒரே மாதிரி வரக்காக நீடில் வச்சு நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துக்கு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் 2 சைடு ஒரே மாதிரி வந்து நம்ம டாட் பிடிப்போம். ஆம்கோல் சைடு அதே மாதிரி எடுத்து விட்டு கரெக்டாக எங்கே நேராக வருதோ அதை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து நம்ம ஊசியில் வந்து குத்தணும் பார்த்திங்கன்னா, அந்த குத்துக்கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ எங்கெங்கே டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் லைன்ஸே போட்டேன். இதுக்கடுத்தது வந்து பட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் போட்டு கீழே இருக்கிற அளவுகளை வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு அளவுகள் வந்து எடுக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் தேவைங்க. பாருங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு பாருங்கள் இது மாதிரி 3 அளவுகளை வந்து எடுத்துக்கணும்.
3/4, இந்த சென்டர் வந்து அரை, அது வந்து 2/4 வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் அளவு கூட வந்து 1 2/4 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 2/4 இன்ச்சு 1/4 ஆட் பண்ணால் 5 2.5 3.5. இப்போ இந்த அளவுகள் வந்து வருது. இந்த கடைசியில் வர்ற அளவை தான் வந்து பட்டிக்கு எப்போவுமே 1.25 2/4ங்கிற இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அளவு கூட இருந்து 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டி வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாம் வந்துருச்சு. பட்டி வந்து வரணும். பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து இல்லை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பட்டிக்கு வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அளவு வந்து 5 இன்ச்சா 5 இன்ச்சு வந்து மேலேருந்து வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபஸ்ட் டாட்லேருந்து 3 வந்து அந்த 3லேருந்து அது வரைக்கும் வச்சு அளவெடுத்து நம்ம பட்டிக்கு நீளம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 10.5 இன்ச் இருந்துச்சு. இதுவும் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு ஃபஸ்ட்டோட அளவு வந்து அதிகபட்ச அளவு வந்து 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சுக்கு நேர் வச்சு நம்ம மார்க் பண்ணி லைன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 இன்ச்சு குறிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டு இதில் வந்து 3.5 இன்ச் வந்தது. அதை வந்து லாஸ்ட்டாக குறிக்கணும். இதுக்கடுத்து வந்து ப்ளவுஸில் சென்டர் அளவு வந்து குறிக்கணும் இல்லைங்க. அதுக்கு வந்து பட்டிக்கிட்டு இருக்கிற அளவுலேருந்து ஃபஸ்ட் டாட் வரைக்கும் இருக்கிற அளவு 3 இன்ச் வந்துச்சு பார்த்திங்கன்னா. அந்த இடத்துக்கு மார்க் பண்ணி அதுலேருந்து வந்து 2.5 இன்ச்சு இப்போ 10.5 இன்ச்னா அந்த 10.5 இன்ச்சு நேர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு தேர்ட் அளவு 3.25 வந்துச்சுன்னா அதை நம்ம மார்க் பண்ணுறோம். எப்போவுமே சென்டர் அளவை விட ஊக்கு சைடு வர்ற அளவும் ஆம்கோல் சைடு வர்ற அளவும் எப்போவுமே வந்து சென்டர் அளவை விட எச்சா இருக்கணும். சென்டர் அளவு தான் வந்து எப்போவுமே கம்மியாக இருக்கணும். இப்போ வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே வந்து கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா மடித்து தைக்கிறதுக்காக ஆம்கோல் சைடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நான் அந்த இடத்துக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி ஊப்பட்டி ஐப்பட்டி எடுத்து வச்சோம்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து வந்து பாருங்கள், நம்ம இப்போ டாட் பிடிச்சா எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம அளவெடுத்து பட்டி கட் பண்ணியிருக்கிறோம். பட்டி ஸ்லீவு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு இது எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து கட் பண்ணலாம். வந்து கரெக்டாக எடுத்து லைனிங் எடுத்து ப்ளவுஸ் மேலே போட்டு கரெக்டாக எங்கெங்கே ப்ளேஸ் வந்து செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோவை இன்ன வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். 28 இன்ச் ப்ளவுஸில் இருந்து 44 48 வரைக்கும் இருக்கிற ப்ளவுஸோட அளவுகளை வந்து சார்ட்டில் வந்து கட்டிங் வந்து போட போகிறேன். அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணி பழகிறவங்க இருந்தால் பிகினர்ஸாக இருந்தால் தாராளமாக பழகலாம். அடுத்த வீடியோலேருந்து அது மாதிரி வரும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய்.